அவரோட அக்கௌண்ட் ஃபுல்லாக செக் பண்ணிட்டேன். அவர் இந்த மாதிரி கேஷ் எதுவும் கொடுத்ததா தெரியலையே. என்கிட்ட சும்மா கொடுக்கறதுக்கெல்லாம் நிறைய பணம் இல்லை மேடம். கர்ணன் சார் கொடுத்ததுக்கப்புறம் ஒன்றுமே கேட்கல. கொஞ்ச நாளாக நானும் ஊரில் இல்லை, வந்து பார்த்தா இப்படி நடந்திருக்கு. சாரி. எனிவேஸ், செத்ததுக்கு அப்புறமாவும் கடன் திருப்பி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. என்ன நடந்ததுன்னு எனக்கு சரியாக தெரியல. இஃப் யூ டோன்ட் மைண்ட் என்னாச்சுன்னு சொல்ல முடியுமா? அதுவும் இந்த வயசில். நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் வீட்டில் ஒரு வயசான ஆள் இந்த வயசில் இறந்துருந்தாங்கன்னா எப்படி இறந்துருப்பாங்க? ஹார்ட் அட்டாக், பிரெயின் ஸ்ட்ரோக், இல்லை ரொம்ப நாள் உடம்பு முடியாமல் பெட்டில் இருந்து? அப்படிதானே? கிரனேட் வடிச்சு யாராவது சாவாங்களா? இந்த வயசுல அவர் எப்படி கொண்டிருக்காங்கன்னா அவர் என்னெல்லாம் செஞ்சிருக்கணும்? யாரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரியாது. பிரபஞ்சம் தான் ஒரு நாளைக்கு அவர் அப்பான்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான். ஆனா அவர் நீங்க அப்பான்னு தானே கூப்பிடுவீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமா, அப்பான்னு தான் கூப்பிட்டுட்டு இருந்தேன். அப்பா அங்கிள் ஆச்சு, அங்கிள் மாமா ஆச்சு, மாமா இப்போ அந்த ஆள் ஆயிடுச்சு. ஆனா அது எதுக்குமே நான் காரணம் இல்லை. அவர் என்ன குழந்தைக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம். ரேர் எபிலெப்சி டிஸார்டர். அவனால ஹெவியான சத்தத்தை தாங்க முடியாது. சாரி, எனக்கு எம்பசிலேருந்து நிறைய கால்ஸ் வருது, நான் போகணும். ஒரு நிமிஷம். இல்லைங்க, சாரி அக்கா, நான் வெளியே இருக்க, குழந்தைய கூட்டிட்டு வாங்க. சரிம்மா. இந்த பேனிக் ரூமை திறக்கணும்னா டீனா வள்ளியம்மாளுடைய கண்ணு தான் சாவை. அவங்க இப்ப உயிரோடு இல்ல, அதனால நீங்க உள்ள இருக்கிறது தான் நல்லது. எங்க ஆளுங்க வந்து உங்களை கூட்டிட்டு போவாங்க. உங்க பிளான் படி நீங்க குழந்தைய கூட்டிட்டு ஏர்போர்ட் போயிடலாம். என் பிள்ளைய தவற விட்ட மாதிரி நான் உங்க பிள்ளைய தவற விட மாட்டேன். ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். நீங்களா யாரு? இங்க என்ன நடக்குது? நீங்க நல்லவரா கெட்டவரா? அத உங்க புள்ள வளர்ந்து வந்து உங்ககிட்ட சொல்லுவான்.